तवामृतस्यन्दिनि पादपङ्कजे निवेशितात्मा कथमन्यदिच्छति स्थितेरविन्दे मकरन्दनिर्भरे मधुव्रतो नेक्षुरकं हि वीक्षते तवामृतस्यन्दिनि पादपङ्कजे निवेशितात्मा कथमन्यदिच्छति स्थितेरविन्दे मकरन्दनिर्भरे मधुव्रतो नेक्षुरकं हि वीक्षते 27வது பத்தியம் ஸ்தோத்திர ரத்னத்தில் 26வது பத்தியத்தில் ருஷாரஸ்தோபி சிசுஸ்தனந்தய நஜாத்து மாத்து சரணௌ ஜிஹாசத்தின்னு பகவானுடைய திருவடி தாமரையே பற்றி கொண்டிருப்பேன். எவ்வாறு தாயினால் சினம் கொண்ட தாயினால் கைவிடப்பட்ட குழந்தை மீண்டும் தாயினுடைய திருவடியை பற்றி கொண்டவுமோ அது மாதிரி அடியனும் உம்முடைய திருவடியே பற்றி கொண்டிருப்பேன் அப்படின்னு தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தினார். இப்போ அடுத்த பத்தியத்தில் சுருக்கமான அர்த்தம் என்னன்னு சொன்னால், அமுதமானது எப்பொழுதும் பெருகி கொண்டிருக்கும் உன்னுடைய தாமரை திருவடி தாமரை இருக்கும்னு அதில் போய் நுழைந்த பிறகு அதை சுவைத்த பிறகு எவ்வாறு ஒரு ஜீவன் இன்னொரு விஷயத்தை ஒரு ஜீவாத்மா எவ்வாறு இன்னொரு விஷயத்தை அது விரும்பாது. ஏன்னு கேட்டால் அந்த அரவிந்தத்திலேருந்து வரக்கூடிய மகரந்தம் இருக்கணும், அதுலேயே இருக்கக்கூடிய அந்த வண்டு அது இக்ஷுரக்கம்ன்றது ஒரு புஷ்ப விசேஷம். அது ரொம்ப ஸ்லாக்கியமான புஷ்ப விசேஷம் இல்லையா? அதுக்கு சுவாமி சொல்ல போகிறார் எப்படிப்பட்டதுன்னு. அதை திரும்பி கூட பார்க்காதுன்னுட்டார். மிச்சம் உன்னுடைய திருவடி தாமிலேருந்து பிறக்கக்கூடிய அமுதத்தை சுவைத்த பிறகு இந்த லோகத்தில் மிச்சம் எல்லாமே இந்த இக்ஷுரக்கம் மாதிரி தான். அதை போய் திரும்பி கூட பார்க்காது. எப்படி ஒரு வண்டு திரும்பி பார்க்காதோ அது மாதிரி உம்முடைய திருவடி தாமரை அமுதம் பெருகக்கூடிய திருவடி தாமரை அதில் அமர்ந்து புகுந்து அனுபவித்த பிறகு வேறு ஒன்றை ஒரு ஜீவாத்மா விரும்பாது, அடியனும் விரும்ப மாட்டேன்னு ஒரு இருக்குது. அதுக்கு சங்கதி சுவாமி சதிக்கார். நனு நாசோ நிராசக யத் பிரஜாபதி பிரபிருதி போகேபியோ அதிசயத போக பிரதானம். நாம் உன்னை நிராசப்படுத்தவே இல்லையே, நிராசனமே இல்லையே. இங்கே நீர் சதுர்முகாதி இந்த பிரஜாபதியினுடைய போகத்தில் அனுபவிச்சுட்டு வாருமே. மா பூத்வா கேவல போக பரதா இதானி மத் தத்த போகான் புங்ஷ்ப பశ్చాன் மோக்ஷமப்பி தாஸ்யாமி. இப்போ நான் கொடுத்த இதோடு விட்டுற போகிறதில்ல. இந்த பிரஜாபதி இத்தியாதிகளுடைய போகங்கள் எல்லாம் கேவல போகம்லாம் அனுபவிச்சுட்டு அதற்கு பிறகு மோக்ஷமப்பி தாஸ்யாமி, மோக்ஷத்தையும் கொடுக்கின்றேன். இது பகவதः அபிப்பிராயம் உத்பிரேக்ஷிய. அப்போ தான் அடுத்த பத்தியத்துக்கு சங்கதி சொல்ல முடியும் இல்லையா? அப்படி பகவான் இப்படி அபிப்பிராயத்தை வைத்து கொண்டிருக்கலாம் என்று உத்பிரேக்ஷனை செய்துவிட்டு, உத்பிரேக்ஷான்றது ஒரு நாமெல்லாம் அதீதமாக நினச்சி பார்க்குறது. விளம்ப அக்ஷமக ஆஹா அப்படிலாம் வேண்டாம், எத்தனை யுகங்கள் இருக்கோ எப்போ அடையிறது, என்னால் ஒரு க்ஷணங்கூட இங்கே பொறுமையாக இருக்க முடியாது. விளம்பமே எனக்கு வேண்டாம், கால தாமதமே என்னால் பொறுக்க முடியாது. ஹாத்தும் அசக்கியத்துவம் விவரணோத்தி. எதற்காக உன் திருவடியை நான் இப்போது விடமாட்டேன்னு சொன்னால் எனக்கு ஒரு க்ஷணங்கூட கால தாமதமானது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. தவாமிருத இது தவ அமிர்த. தவன என்ன ரசோ வைசகான்னு உபனிஷத்து என்ன பண்ணுறது, சர்வகந்தகா சர்வசகான்னு சர்வ பிரகார நிர்திஷய போக்கியத்தையா பிரசித்தஸ்ய சர்வஸ்வாமினா. உபனிஷத்துலாம் இப்படி அவனை அனைத்து விதமாகவும் அவன் கந்தவான், அவன் ரசவான், இப்படியெல்லாம் அவனை ரசம் என்றெல்லாம் உபனிஷத்தில் அவனை புகழ்கின்றன. அப்படிப்பட்ட அமிர்தஸ்யந்தினி மோக்ஷப்ரதே போக்ய தமதையா. ஸ்யந்தனம்னா வழிந்து வருதல், பெருகி வருதல் அர்த்தம். அமிர்தத்தை அல்லது அமுதம் பெருகி வரக்கூடிய அந்த இது போக்ய தமதையா ச ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தே. ஸ்ருதி ஸ்மிருதியில் சொன்ன மாதிரியே அது அந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த திருவடி தாமரை. நிவேஷிதாத்மா ரக்ஷணோன்முகேன ததாமி புத்தியோகம் தம் இத்தியாதி வாதினா துவயைவ திருடாவஸ்தாபித புத்தி இத்தியர்த்தः. நிவேஷிதன்னு சொன்னால் நுழைக்கப்பட்டவன் அர்த்தம், நுழைந்தவன் அர்த்தம் இல்லை.
நிவேஷிதா நுழைக்கப்பட்டவன். இப்போ பகவான் ரக்ஷகனை என்ன பண்ணுறான், அவனே நுழைக்கின்றான். எப்படின்னு கேட்டால் கீதையில் சொன்ன மாதிரி ததாமி புத்தியோகம் தம், அவனுக்கு நான் அந்த புத்தியோகத்தை வழங்குவேன், எதை கொண்டு அவன் என்னை அடைவானு மேலே ஸ்லோகம் போகிறது. அது மாதிரி உன்னாலேயே இந்த திடமான அவஸ்தையில் வைக்கப்பட்டு தஸ்மாத் இதப்பரம் புருஷார்த்தாந்தரே மனோ நிவேஷயித்தும் ந சக்கியம். இதுதான் பரம புருஷார்த்தம். இதுவே கிடைத்த பிறகு இதிலிருந்து வேறு புருஷார்த்தத்தை நினைத்து பார்க்கக்கூட சக்கியம்னா சக்கியம் முடியாதுன்னு. இப்படி அதற்காக தான் கதம் இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா நிவேஷிதாத்மா கதம் அந்நியதிச்சதின்னு கேட்குறாரு. கதம்னு என்ன அர்த்தம்னா இது துவமேவ அத்திர பரிச்சோதனீயா துவத் பாதபத்மே மனோ நிவேஷன்னு நீ தானே கொண்டு வந்து இந்த மோட்சத்தில் கொண்டு வந்து சேர்த்த இல்லையா? அப்படி இருக்கும்போது எவ்வாறு நான் வேறு ஒரு விஷயத்தை விரும்புவேன்? அந்நியத்துனா என்ன அதுக்கு சொல்கிறார், அல்பம் அஸ்திரம் அனர்த்த மிச்சதா. எல்லாம் மிச்சம்லாம் கேட்டால் அல்பமாக இருக்குது, அஸ்திரமாக இருக்குது, அனர்த்தமாக இருக்கின்றது. அதனால் அது எல்லாம் நிரஸ்தமாக ஆகின்றது. அதற்கு பிறகு ஒரு திருஷ்டாந்தம் காட்டுகின்ற ஸ்திதேரவிந்த இது. ஸ்திதேரவிந்தே அப்படின்னா போக்திருநாம் அக்லேஷேன போக்யதம தயோபஸ்திதவதி அபிப்பிரேதம். அதாவது அங்கேயே இருந்து கொண்டு போகத்தில் இருந்து கொண்டு அந்த போகத்தை அனுபவிப்பது கஷ்டமே இல்லாமல், அப்படி போக்கியதமமாக இருக்கக்கூடிய அந்த திருவடி தாமரை அந்த இதில் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா வண்டுகள்லாம் அந்த இதில் போய் தாமரையில் போய் உட்கார்ந்துருக்குங்க, அங்கேயே உட்காந்து அனுபவிக்கணும் இல்லையா? அரவிந்த சப்தைக சுரபித்வ சுகஸ்பர்ஷத்வாதி வெஞ்சக. பகவானுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு மகரந்து நல்ல நறுமணம் இருக்கின்றது, ரொம்ப மென்மையாக இருக்கின்றது, ஸ்பர்ஷனம் அதில் இருக்குது. இதெல்லாம் எடுத்து காட்டுகின்றது. இப்போ வண்டுகள் கூட ஏன் போய் தாமரையில் உட்காருதுன்னா முள் அதிகமாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை அதற்கு அதனுடைய உடம்புக்கு ஏதாவது உபாதை விளைக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் போய் அதை கஷ்டம்னு சொல்லலாம். ஆனால் தாமரையானது அவ்வளவு மென்மையாக இருக்கிறது. வண்டுகளுக்கு கூட போய் உட்கார்ந்து அழகாக ஒரு நல்ல ஸ்மெல், நல்ல வாசனையோடு கூட அந்த தேனை பிறகக்கூடிய ஒரு சௌக்கியம் அங்கே இருக்கின்றது. அது மாதிரி பிரதம விகசித அவஸ்தாம் அபிப்பிராயத்தை மகரந்த நிர்பர இது. அதாவது அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கு முதல்ல. அதாவது என்னன்னு கேட்டால் அந்த அந்த தாமரை கொடியில் அந்த இதில் முதல்ல பூத்துருக்கக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்குன்னு அர்த்தம், புதுசாக இருக்கின்றதுன்னு அர்த்தம். மதுவிரத சப்தேன ததேக ஜீவனத்துவம் தத்ராபி. மதுவிரதன்னு போட்டார். மதுவிரதன்னு அர்த்தம்னா அந்த மது பருகுவதே விரதம், அதுவே ததேக ஜீவனத்துவம், அதுவே வாழ்வாக எடுத்துக்கொண்டிருக்கிற அப்படி ஒரு சாரதம கிராகித்வம். இப்போ அடுத்து இக்ஷுரகம் ந ஈக்ஷதன் போட்டு. இக்ஷுரகம்னு என்ன? கண்டகாவிரதம் அஸ்திர அத்தியல்பரசம் பிரமர ஸ்பர்ஷமாத்திரேபி மலானதாம் அஷ்ணுவானம் தேவார்ச்சனாதி அனர்ஹம் நிர்கந்தம் கிமபி க்ஷுத்ர புஷ்பம். இக்ஷுரகம்னா என்ன அப்படின்னு கேட்டால் கிமபி க்ஷுத்ர புஷ்பம், ஒரு தாழ்ந்த ஒரு புஷ்பம். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் கண்டகம் முள் இருக்குமா, அதில் அஸ்திரமாக அல்பமாக இருக்கிற ரசம் இருக்குமா. ஒரு வண்டு அதில் உட்கார்ந்தாலே அது வாடி போயிடுமா. மிலானதாம் அஷ்ணுவானம். அப்புறம் என்னன்னு கேட்டால் முக்கியமாக தேவார்ச்சனாத்யனர்கம், அது தேவதைகளுக்கெல்லாம் பகவானுக்கெல்லாம் அது அர்ச்சனை செய்வதற்கு உகந்த புஷ்பம் அல்ல. நிர்கந்தம், வாசனை மற்றது. தன்னை வீக்ஷதே, அது பக்கத்தில் அத்தியாசன்னமப்பி, தாமரைக்கு பக்கத்தில் இதை கொண்டு வச்சா கூட திரும்பி கூட பார்க்காதான். நான் திரியத்தை தத்வது, அது மாதிரி நிரஸ்தக அப்படின்னு அதற்காக பகவானுடைய திருவடி தாமரைக்கு அந்த ஒரு வைபவமானது இருக்கின்றதுன்னு ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம். அடுத்த பத்தியம் தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான பத்தியம். அஞ்சலி வைபவமே சுவாமி சாதிச்சிருக்கார். அந்த அஞ்சலி, ஒரு அஞ்சலி என்னென்னலாம் பண்ணும், ஒரு ஜீவாத்மா செய்யக்கூடிய அஞ்சலி பரமாத்மாவிடத்தில் ஜீவாத்மா கதாபி கேனச்சித்து என்ன சொல்ல ரொம்ப அழகாக அதற்கு त्वदङ्घ्रिमुद्दिश्य त्वदङ्घ्रिमुद्दिश्य कदापि केनचित् यथा तथा वापि सकृत्कृतोऽञ्जलिः तदैव मुष्णात्यशुभान्यशेषतः शुभानि पुष्णाति न जातु हीयते त्वदङ्घ्रिमुद्दिश्य कदापि केनचित् यथा तथा वापि सकृत्कृतोऽञ्जलिः तदैव मुष्णात्यशुभान्यशेषतः शुभानि पुष्णाति न जातु हीयते. இப்போ
ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது இந்த இந்த பத்தியத்துக்கு உண்டான ஒரு மேலோட்டமாக அர்த்தம் என்னன்னு கேட்டால், உன் திருவடியை உத்தேசித்து எப்பொழுதோ ஏதோ ஒரு வகையில் எவ்வாறோ ஒரு முறை சக்ருத்து அஞ்சலிகி கிருத்தக, அஞ்சலியானது செய்யப்பட்டது. அந்த அப்பொழுது முதல் முஷ்ணாதி அசுபானி, அசுபங்களையெல்லாம் போக்குகின்றது. அசேஷதக, ஒன்று குறையில்லாமல் அனைத்தையும் போக்குகின்றது. சுபானி புஷ்ணாதி, சுபங்களையெல்லாம் வளர்க்கின்றது. நஜாத்து ஹீயத்தை, அதையெல்லாம் பண்ணிட்டோம். மேலே என்ன பண்ணிட்டோம்னு காத்துட்டுருக்கான் அந்த அஞ்சலி. எப்படி பராசரப்பட்ட தாயாரை போய் மங்களாசாசனம் பண்ணும்போது தாயாருடைய திருக்கண்கள் கீழே பார்த்துட்டு தான் அந்த பத்தியம் சட்டு நினைவு வரல. எங்கள் பத்தியாருக்கு ரொம்ப பிடிச்ச, சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச பத்தியம் அது. ஏன் தாயாருடைய திருவடியாக இது பார்வையானது தரையிலேயே இருக்குன்னு கேட்டால், அதுக்கு சுவாமி அழகாக சாதிக்கிறாராம் பராசரப்பட்டர். லஜ்ஜைனாலேயா, ஐயோ இந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இப்போ நம்மக்கிட்ட இருக்கே, ஏன்னா பிரபத்தி பண்ணவாளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, அவள் சேர வேண்டியது தான் பாக்கி. இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, இன்னும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு ஒரு இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாயினுடைய பிராட்டியனுடைய திருமுகமானது கீழ் நோக்கி இருக்கின்றது லஜ்ஜைனாலன்னு ஒரு அற்புதமான பத்தியம். அது மாதிரி இந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எல்லாம் பண்ணிவிட்டு இது இன்னும் அடுத்து என்ன பண்ணணும், நஜாத்து ஹீயத்தை, தன்னுடைய சக்தி குறையாமல் அந்த அஞ்சலி இருந்துட்டுருக்கான். இன்னும் பண்ணணும் அப்படின்ட்டு. அத குருதர உபாய சாத்தியம் புருஷார்த்தம் லகுதரேன உபாயன கதம் லப்சசே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டிய ஒரு புருஷார்த்தமாச்சு இது. ரொம்ப அஞ்சலின்றது ரொம்ப எளிமை, லகுதரமான ஒரு உபாயம். அது எப்படி அதனால் அடையப்பெறும் அப்படின்னு, அதுலேயும் லகுதரஸ்ய இத்தியத்திர ததோபி லகுதரஸ்ய நிவர்த்தி தர்ம கோட்டி நிவிஷ்டஸ்ய அஞ்சல்யாதேகே பிரபாவம் தொதங்கிரி மித்யாதி ஸ்லோகத்வயேன. அப்படி இந்த அஞ்சலியோட வைபத்தை ரெண்டு ஸ்லோகத்தின் மூலமாக, தொதங்கிரி 2 ஸ்லோகம் மூலமாக நிதர்ஷயன்னு காட்டிக்கொண்டு ஆசன சௌகரியாதபி ஹாத்தும் அசக்கியத்வமேவ ஸ்தாபித்து, அங்கே இருந்து கொண்டு அந்த திருவடியை இருக்கணும், திருவடியை விடாமல் பிடிச்சுட்டு இருக்கணும், அது விடவே முடியாது என்பதையெல்லாம் காட்டுகின்றார். தத்ர பிரதமேன லகுதர காய்க வியாபார விசேஷ பிரபாக உச்சதே. முதல்ல அஞ்சலின்றது காய்க வியாபாரம். காயம்னா உடம்பு, காய்கம்னா உடம்பினால் செய்யக்கூடியது. நம்மளால் மனசை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், வாக்கால் கூட இல்லை, உடம்புன்றது இது கொஞ்சம் சௌரியமாக பண்ணக்கூடியதுன்னு சாதிக்கிறார். தொதங்கிரிம் இது தொதங்கிரிம் சர்வலோக சரண்யச தவபாத பங்கஜம். தொதுனா என்ன, எல்லா லோகத்துக்கும் சரணியாக இருக்கக்கூடிய உன்னுடைய அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய அங்கிரீன பாத பங்கஜம், திருவடி தாமரை. ததுக்தம் மோக்ஷ தர்மேன்னு ரொம்ப அழகாக பிரம்மானம் ஸ்ருதிகண்டம் ச யாஸ்சான்யா தேவதாஸ்மிதா பிரதிபுத்தான சேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலமிதி அப்படின்னு பிரம்மாவையோ சிவனையோ மித்த தேவதைகளையோ பிரதிபுத்தன்னு சொன்னால் அந்த தத்வஞானத்தை அடைந்தவன் போய் அங்கு அவன் சேவிக்க மாட்டான்னு அர்த்தம் அங்கே. ஏன்னா அங்கே பரிமிதமான பலன்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பகவானுடைய அந்த விக்கிரகம் இருக்கணும், திருவடியை சொன்னதுனால பகவானுடைய திருவடிக்கு அந்த விக்கிரகத்துக்கு உண்டான சுப ஆசிரியத்துவம், சுபத்தை எல்லா சுபத்தையும் அது பெற்றிருக்கின்றது, அதை காண்பிப்பதற்காக. அப்புறமா அங்கேயும் இந்த சரணகிரகணம் இருக்கு இல்லையா, அது அனதிக்கிரமணீயம். அதை போய் பிடிச்சி விட்டா, காலை பிடிச்சி விட்டா விடவே முடியாது. அந்த ரக்ஷகனுக்கும் வேறு வழி கிடையாது. அதனால் சரணகிரகணத்துக்கு ஒரு 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 சைஷ்டியம் உண்டு. அது சப்ராத்துச்சரணோ காடமித்யாதி தர்ஷனாத்து. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரதன் போய் அப்படி தான் ராமனுடைய திருவடியில் போய் இழுக்க பிடிச்சுன்னு விட்டானான். உத்திஷ்யன்னு சொன்னால் உபாயத்தையா கைங்கரி ரிக்ஷத்தையா ச அபிசந்தாய இத்தியர்த்தக. உத்திஷ்யன்னு சொன்னால், ஏன்னா அஞ்சலி பண்ணுறார், அஞ்சலி யாருக்கு பண்ணேன்னு கேட்டால் அதோ அந்த சுவாமிக்கு செய்கின்றேன் அல்லது அந்த தேவதைக்கு செய்கின்றேன் நம்ம உத்தேசத்தை சொல்லணும் இல்லையா. அப்படி உபாயமாக கைங்கரியத்தை அடைய வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு கூடி உன் திருவடிக்குன்னு அர்த்தம். அப்படி அதற்கு பிறகு கதாபி இது, கதாபின்னு அர்த்தம் எப்பொழுதோ. ஏன் இதுக்கு போட்டான்னா, தர்ஷபூர்ண மாசாதி வத்து திதி நக்ஷத்திர பக்ஷ மாச ரித்து அயன ஹாயனாதி கால நியமோ நாஸ்தி. வைதிகமான கர்மாக்கள் பண்ணும்போது, உதாரணத்துக்கு தர்ஷபூர்ண மாதம்லாம் பண்ணும்போது
திதி ஒன்று, நட்சத்திரம் பார்க்கணும், பக்ஷம் பார்க்கணும், மாதம், ஆனால் இது அயனம் ரிது எல்லாம் பார்க்கணும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, எந்த விதமான கால நிர்பந்தம் இதற்கு கிடையாது. இதுக்கு அஞ்சலிக்கு இந்த கால அவகாசத்துக்கு இன்னொரு வரி சுவாமி சாதிக்கிறார். ஏதேன கால விசேஷ பிரதீட்சண விளம்ப அபாவாத்து எதா இச்சதி ததைவ சகசா கர்த்தும் சக்கியதாப்பி சௌகரியம் சுற்றுவேன். அதாவது கால விசேஷத்தினுடைய இதெல்லாம் இல்லை, நான் பஞ்சாங்கம் பார்க்க வேண்டாம் அஞ்சலி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது எப்பொழுது வேணாலும் செய்வதற்கு, உடனே செய்வதற்கு ஒரு சௌகரியமானது இதில் இருக்கின்றது அப்படின்னு ஒரு தாத்பரியம். அதற்கடுத்து இது கேனச்சித் இது அப்படின்னா ஏவம் வர்ணாசிரம வேத வேதாங்க யுக்தத்வாதி நியம அபாவேன சாமானிய தர்மத்தையா சத்தியவச்சனாதிபதி சர்வாதிகாரத்துவமாக. இதுக்கு யாருன்னா பண்ணலான்றது அர்த்தம். அப்படி இல்லாமல் போனால் பக்தி யோகம் மாதிரி வரைச்சி அதற்கு வேதாங்கெல்லாம் அத்தியனம் பண்ணி நியமங்கள்லாம் பின்பற்றி அதற்கு பிறகு பண்ண வேண்டியது. இது அப்படி இல்லை. சத்தியம் வதன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பொருந்தும். அது சாமானியமான தர்மம், அது பொது தர்மம். அது மாதிரி கேனச்சித்து ஆஸ்திரி பால பண்டிதம் ஆபிரம்ம ஸ்வபாக்கம் ச சுகரத்வம் சாஸ்திரியத்துவம் ச அத்திர விவக்ஷிதம். ஸோ ஸ்திரீகள் பண்ணலாம், குழந்தைகள் பண்ணலாம், பண்டிதன் பண்ணலாம், ஒரு பிராமணன் பண்ணலாம், ஸ்வபாக்கன் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலான்ட்டு நம்ம அழகாக அதை காமிக்கிற. யதா ததா வாபி இது கர்மாந்தரவது துஷ்கர பிரகார விசேஷ விவஸ்தாப்பி அத்த நாஸ்தி இத்தியர்த்தः. சில கர்மாக்கள் செய்வதற்கெல்லாம் ஒரு விசேஷமான விவஸ்தையெல்லாம் உண்டு. இவ்வாறு தான் இப்படி நின்று கொண்டு அப்படிலாம் சில கட்டாயங்கள்லாம் இருக்குது, சில விதிமுறைகள்லாம் இருக்குது. இது அப்படி இல்லை. யதா ததா வாபி இது பராவர தத்வஹித, அல்லது இதுக்கு வேறு எது காட்டினா பராவர தத்வஹித புருஷார்த்தேஷு விஷதா புத்திர் பவத்து வா மாவான் மஸ்திஷ்க சம்புட்டாதிஷு யதேஷ்ட பிரகாஷ்ட பவத்து. இதுக்கு யதா ததா வாப்பிக்கு நிறைய விகல்பம் சாதிக்கிறார் சுவாமி. என்னென்னா, நன்ன ஞானத்தை அடைந்து இருக்க வேண்டும் என்பதை தெளிவான ஞானம் இருக்கோ இல்லையோ கவலை இல்லை. அப்புறம் மத்தகத்திடையே கை சொல்கிற மாதிரி தலையில் தூக்கிட்டு பண்ணுறதா, இல்லை எப்படி எந்த பிரகாரத்தில் பண்ணுறோமோ அது. விதேய ஹஸ்தரஹிதஸ்ய வாச்சா மனசா வாசியாத்து, அல்லது கைகளை விட்டுட்டு இந்த இடத்துல வாக்கினாலோ மனசாலோ அந்த மாதிரி. இப்படி அதில் அஞ்சலி ரச்சனாயம் கிஞ்சித்து அச்சாத்துரியம், அதை சரியாக பண்ண தெரியலையா, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் யதா ததா வாபி. இதுக்கு சர்வதா சஃபல ஏவ அயம், இது எப்படி பண்ணாலும் அது சஃபலமாக ஆகும் அப்படின்னு ரொம்ப அழகாக சக்ருத் கிருத்தம். அடுத்து இது வசந்தே வசந்தே ஜோதிஷா ஜேத இத்தியாதிவது ஆவருத்தியபேக்ஷாப்பி ந. வசந்தே வசந்தே ஜோதிஷா ஜேதம் ஒரு வசந்த காலம் வரும்போதும் பண்ண வேண்டும். அப்படிலாம் இதுக்கு நியமம் எத்தனை வாட்டி ஆவர்த்தி நியமமும் கிடையாது. சக்ருத் கிருத்தம் ஒரு முறை செய்தாலே இதுக்கு போகும். அதுக்கெல்லாம் சுவாமி பிரமாணம் அழகாக காட்டார். சகத் ஸ்பதோபி கோவிந்தோ நிருணாம் ஜன்மசதீஷ்சிதம் பாபராஷும் தகத்யாஷு தூளராஷும் இவ அனலக. தீயினில் தூசாகும் செப்பைகளோன்னு ஆண்டாள் சொல்கிற மாதிரி ஒரு முறை கோவிந்தன் நினைத்தால் போலும் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் 100,000 வருஷங்களாக சேர்ந்த பாப்பங்களை எல்லாம் அழித்து விடுவான் அப்படின்னு எல்லாத்தையுமே அழிச்சிடும். அப்புறம் அஞ்சலிஹி, அதனுடைய என்ன செய்யணும்? யதா ததா வாபி கிருதः அயம் அஞ்சலிஹி. அஞ்சலி பரமாமுத்ரேதி உச்சதே. ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிருதாபராதஸ்திஹிதே நானியத் பஷ்யாமிஹம் க்ஷமம் அந்தரே நாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனம் இதுன்னு அங்கே லக்ஷ்மணன் கோபமாக போகிறார். ஏன்னா மழை காலம் முடிஞ்சிடுத்து, சுக்ரீவன் சுக்கங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்பி வரல ராமனுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்காக. அப்போ போனப்போ ஹனுமான் தார சொல்கிற வாக்கியம் நினைக்கிறேன், இல்லை ஹனுமான் சொல்கிறதான் தெரியுது, அப்படியாது ஞாபகம் இல்லை. அப்போது அதை போய் அஞ்சலி மந்திரேன பத்வா அஞ்சலி மந்திரேன லக்ஷ்மணஸ்ய பிரசாதனம் இது. வேறு இது இல்லை, வேறு உபாயம் இல்லை. நானியத்து பஷ்யாமியகம் க்ஷமம், வேறொரு உபாயம் எதுவும் இல்லை. நேராக போ, கையை கூப்பு. அவனிடத்துல போய் சிறிதுபடி சொல்கிற வச்சனம் தான் நினைக்கிறேன். அவனிடத்துல போய் 2 கையும் கூப்பி நின்று க்ஷமா கேளுன்னு சாதிக்கிறார். அது மாதிரி அது செய்தால் என்னன்னு கேட்டால் ததா அந்த அஞ்சலியானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ததைவ அப்பொழுதே செய்த மாத்திரத்திலேயே அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அசுபானி சுப பிரதிபட்டானி முஷ்ணாதி. அது என்ன பண்ணுன்னு கேட்டால் நமக்கு சுபத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அசுபமாக இருக்க நம்மளுடைய பாப்பங்கள்னு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னு கேட்டால் அது அழித்து விடும்.
யதார்த்தம் அபவர்க்க ததுபாய விரோதினி இத்தியர்த்தः. என்னென்ன முடியுமோ அப்பவர்க்கம் சென்று அடையாமல் இருப்பதற்கு என்னென்ன உபாய விரோதி என்ன இருக்கோ அந்த விரோதிகள்லாம் அழித்துவிடும். அசேஷதः கார்சியன முழுவதுமாக அது அழித்துவிடும். ஏதேன கிருச்சிர சாந்திராயனாதிபத்து பிரதிநியத அசுபமாத்திர நிவர்த்தகத்துவம் யுதஸ்யதே. கிருச்சிரம் சாந்திராயணம் என்ன பண்ணும் கேட்டால், எதற்குறித்து அதை செய்கின்றோமோ அந்த பாப்பங்களை மட்டும்தான் அவர்கள் போக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, அனைத்து பாப்பங்களையுமே போக்கும். கேவலம் அனிஷ்ட நிவர்த்தக மாத்திரம், வெறும் அனிஷ்டங்களை மட்டும் போக்கும் அவ்வளோதான் கேட்டால் அதுவும் கிடையாது. தஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்தி அலபியம் இது. தஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்தி அலபியம். அவன் மகிழ்ந்து விட்டால், எம்பெருமான் பிரீத்தனாக ஆகிவிட்டால் இங்கு என்ன நமக்கு அலபியம், எது கிடைக்காதுன்ற ரீதியில் சுபானி உஷ்ணாதி. அனுபவ பிரபிருத்தி பரிபூர்ண கைங்கரிய பரியந்த சர்வாபேட்சித சாதகத்துவம். நமக்கு இங்கேயே கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன, பரிபூர்ணமான கைங்கரியம் என்ன, எல்லாத்தையும் அது உஷ்ணாதி, எல்லாத்தையும் அது வளர்த்து விடும். அப்படின்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு நஜாத்து ஹீயத்தே யஜ்ஞோன்றிருத்தேன க்ஷரதி இத்தியாதிவத்து அஸ்யன கேனாப்பி ஹானிர்த்தி பாவக. சரி, எல்லாத்தையும் கொடுத்துருது, அதற்கு பிறகு அது இருக்குமா, அதனுடைய இன்னும் கொடுப்பதற்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. கவுண்டர் எக்ஸாம்பிள்னால் ஆப்போசிட் எக்ஸாம்பிள் கொடுத்தா நமக்கு புரியும். யஜ்யமானது பொய் சொல்லிட்டா யஜ்யமானது க்ஷரதி, அவ்வளோதான், அது பலனை கொடுக்க நிறுத்திடுமா. அது மாதிரி ந கேனாப்பி ஹானிஹி இத்தி பாவக. அதுக்காக பொய் சொல்லான்னு அர்த்தம் இல்லை, இதை தடுப்பதற்கு எந்த இதுவும் இல்லாதனால இது கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு அஞ்சலி வைபவத்தை கொண்டான ஒரு பத்தியம் இது. 28வது பத்தியம் இது. அதற்கு பிறகு 29 தொடர்ந்து வரும், அதை மேற்கொண்டு பார்க்கலாம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. அஸ்மத் குரு பரம்பராயை நமः. நமः சபாயை.